இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை கேட்கப் போகிறோம். அதற்கு முன்பதாக தெய்வ செய்திக்காக பாஸ்டர் சத்திய வாசன் ஐயா அவர்கள் ஜெபம் செய்வார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேளையிலே அருமையான ஆண்டவரே, இந்த முதலாம் ஆண்டு பிறந்த நாளை காண்கிற பிள்ளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய கரம் அந்த பிள்ளையோடு இருந்ததற்காக உமக்கு நன்றி தகப்பனே. தேவரீர் இந்த பிள்ளைக்கு கர்த்தர் ஞானத்தையும் ஆண்டவரே மனுஷனுடைய தயவையும் உம்முடைய வளர்ச்சியையும் தேவன் தாமே நீர் கட்டளையிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ செய்திக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் நீர் உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறீங்கப்பா. அந்த வார்த்தை நீங்கள் தாமே ஆசீர்வதித்து கொடுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அமைதியாக இருந்தீங்கன்னா சீக்கிரம் முடிச்சிடலாம். நம்மத்தில் மதிப்புக்குரிய பாஸ்டர் தாமஸ் சாக்கு ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை நம்மத்தில் கொண்டு வர போகிறார். நம்மள கரங்களை தட்டி ஐயாவை நான் வரவேற்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கனபரிதின பாஸ்டர் யுவராஜ் அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இந்த நாளில் அருமையான பாஸ்டருக்கு கொடுத்த 2வது பெண் பிள்ளை, பேரு சரியா வாசிக்க, லுசியானா யாகேல் லசியானா. ஓகே, கொஞ்ச நேரம் உட்காந்து படிக்கணும், மனப்பாடம் பண்ணணும். நல்ல ஒரு பேர் கர்த்தர் இந்த நாளில் அருமையான மகளுக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இதை தலைமை தாங்கி நடத்துகிற நம்முடைய தலைமை போதகர் பாஸ்டர் ஐயா அவர்களுக்காக, இங்கே வந்திருக்கிற மேடையில் அலங்கரிக்கிற அருமையான கர்த்தருடைய தாசர்கள் அனைவருக்காக, சீனியர் பாஸ்டர்ஸ் எல்லாருக்காக கர்த்தருடைய சமூகத்தில் நன்றி வாழ்த்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான பாஸ்டர் யுவராஜ் ஐயா அவர்கள் கர்த்தருக்காக இந்த கடைசி கால எழுப்புதலுக்காக வல்லமையாய் பயன்பட்டு கொண்டு வருகிற ஒரு இளம் தலைமுறையில் ஒரு போதகர். அவரை நினைத்து நான் பல இடங்களில் அவரை பேசிக்கொண்டு இருக்கிறேன். எங்களுடைய வேதாம கல்லூரியின் கிராஜுவேட்டாக இருந்தாலும் இன்றைக்கு அநேக சபைகள் நிறுவி ஒரு நல்ல மதிப்புக்குரிய ஒரு நல்ல கனம்பெற்ற ஊழியக்காரராக கர்த்தர் அவரை இந்த பட்டாபுரம் பகுதியில் ஒரு சாட்சியோடு கூட வச்சிருக்கிறார். எனக்கு மீட்டிங் இருந்தாலும் நான் வந்துட்டு போகிறேன் என்று சொன்னதுக்கு காரணம், அவரை அதிகமாக நேசிக்கிறதுனால, இந்த குடும்பம் கர்த்தருக்காக உண்மையாக உத்தமமாக உழைக்கிறதுனால இந்த நாளில் நான் அதை சந்தோஷத்தோடு கூட ஏற்றுக்கொண்டு கொஞ்சம் நேரம் தள்ளி போனாலும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு கூட நான் இருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில் அவர்களுடைய அந்த பத்திரிகையில் போட்டிருக்கிறது, சங்கீதத்தின் புஸ்தகம் 144 சங்கீதத்தினுடைய 12வது வசனத்தின் கடைசி பாகம்தான் அந்த பத்திரிகையில் போட்டிருக்கிறாங்க. அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூல கற்களைப் போல இருப்பார்கள். ஒரு நல்ல வசனம். ஆண்டவராகிய தேவன் மனிதனை ஒருவனை அல்லவா படைத்தார், பின்ன ஏன் இன்னொருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததி உருவாக வேண்டும். இந்த தேவ பக்தியுள்ள சந்ததி யார் மூலம் என்ன உருவாகும் என்பதை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ளணும். நன்றாய் கவனியுங்கள். வேதத்தை நாம் படித்தோமானால் யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை, இப்படி 13 பேர் இருக்கிறாங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் அதனுடைய 1, 2, 3 வசனங்களை நீங்கள் படித்தீர்களானால் யாக்கோபின் குமாரராயிருக்கிற யோசேப் என்றுதான் வருகிறது. மூத்த பையனுடைய பேரை அங்க சொல்லவில்லை. அந்த 12 பேருடைய ஜெனரேஷன் ஜீனியாலஜி சரியாக வேதத்தில் நம்ம படிக்க முடியாது.
அவர்களை குறித்து 12 பேரை குறித்து அநேக காரியங்கள் சொன்னாலும் அதிகாரங்கள் அதிகமாக எழுதப்பட்டது இந்த யோசேப்பை பற்றி தான். ஏன் என்று சொன்னால், மூத்த மகனாக இருக்கிற ரூபேனை பற்றி சொல்றதற்கு பதிலாக யோசேப்பை பற்றி அதிகமாக இந்த யாக்கோபு தன்னுடைய அன்பையும் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த மகிமையான அனுபவத்தையும் வெளிப்படுத்துகிறார். யோசேப்பு 4 வஸ்திரம் அணிந்திருந்தார்கள். அதில் ஒரு வஸ்திரம் தான் அவனுடைய அன்பின் தகப்பன் கொடுத்ததான பல வருண அங்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறார். திரும்ப ஒரு வஸ்திரம் கிடைக்கிறது. இந்த அங்கி நிமித்தமாகத்தான் சகோதரர்கள் அவரை பொறாமை பண்ணி அவனை தள்ளி கொலை செய்யக்கூட துணிந்தார்கள். அதன் பிறகு அவனுக்கு அடிமை வஸ்திரம் கிடைக்கிறது. அதன் பிறகு அவனுக்கு சிறை வஸ்திரம் கிடைக்கிறது. கடைசியாக ஒரு ராஜ வஸ்திரம் கிடைக்கிறது. அல்லேலூயா. இப்போ பாருங்க, இந்த பூமியில் உள்ள தகப்பன் பல வருண அங்கி கொடுத்தாலும் பைபிள் சொல்லுகிறது எல்லாரை போல யோசேப்பினுடைய ஆவி அல்ல, யோசேப்புக்குள் ஒரு விசேஷித்த ஆவி இருக்கிறார் என்பதை எகிப்து தேசத்தின் பார்வோன் கண்டபடியினால் அவனை எல்லா ஜனங்களுக்கும் மேலாக பார்வோனுடைய 2வது ஸ்தானத்தில் வைக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். நான் ஏன் சொல்ல போகிறேன் என்று சொன்னால், சித்திரம் தீர்த்த அரண்மனையில் இருக்கிற மூலக்கற்கள் என்றுதான் அங்கே வாசிக்கிறோம். மூளைக்கற்கள் என்று சொன்னால் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு வீடு கட்டும்போது பாஸ்டர்களாக இருக்கிற நாங்கள் எல்லாம் மூலக்கல்லை வைப்போம். அந்த கல் வைத்து அதிலிருந்து கட்டப்படுகிற கட்டடங்கள் தான் அந்த அஸ்திவாரம் போடுகிறதான அந்த மூளைக்கல்லில் இருந்து தான் கட்டப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம சபையும் அப்படிதான் இருக்கிறது. மூளைக்கல்லாக இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீயோனிலே வைக்கப்பட்டிருக்கிறது. அது பரீட்சிக்கப்பட்டதும், அது வெளியேறப்பட்டதும், அது சோதனை உட்பட்டதும், அது ஒருபோதும் அதை விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சித்திரம் தீர்த்த மூளை கற்களாக தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வருகிறார். நீங்கள் அந்த வசனம் எசேயாவின் புஸ்தகத்தை நீங்கள் படிப்பீர்களானால் அங்கே ஒரு வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிக்க விரும்புகிறேன். அதனுடைய 8ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலுக்கு அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறார். பாஸ்டருடைய குடும்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு போதகருடைய குடும்பத்தில் வளருகிற பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள். அவர்கள் ஆலயத்தில் இருந்து வளருகிறவர்கள். ஆலயத்தினுடைய எல்லா காரியத்தையும் கண்டு கவனித்து அவர்கள் அதை ஒவ்வொரு நாளும் அதை வளர்ந்து கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது தாயும் தகப்பனும் எந்த அளவுக்கு ஜெபம் பண்ணுகிறார்களோ, எந்த அளவுக்கு கர்த்தருக்குள்ள இருக்கிறார்களோ அதை உன்னிப்பாய் கவனிக்கிறார் நம்முடைய அடுத்த தலைமுறைகள். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஒரு தலைமுறை அவரை சேவிக்கும், அது தலைமுறை தலைமுறையாய் கர்த்தருடைய சந்ததி எனப்படும். எனக்கு நன்றாக தெரியும், பாஸ்டருடைய தாய் தகப்பன் அவர்கள் கர்த்தரை உண்மையாய் பின்பற்றினார்கள். அவர் கர்த்தருடைய ராஜ்யத்திலே போய்விட்டார். ஆனால் அவருடைய அடுத்த ஜெனரேஷன் அருமையான பாஸ்டர் யுவராஜ் அவர்களை கர்த்தர் இன்னைக்கு வல்லமையாய் பயன்படுத்தி கொண்டு வருகிறார். அதன் பிறகு 3வது தலைமுறை. எப்பொழுதும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் 3வது தலைமுறையில தான் கர்த்தர் நிறைவாய் மாற்றுகிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபினுடைய நேரம் வந்தபோதுதான் அந்த இஸ்ரவேலரை ஒரு தேசமாக அறிவிக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய தலைமுறையில, நம்முடைய குடும்பங்களிலே பிறக்கிற பிள்ளைகள் கர்த்தருடைய பக்தியில, கர்த்தருடைய பயத்தில, தேவனுக்கேற்ற சிஷ்டையோடு கூட நாம் வளர்க்கப்படும் போது அந்த குழந்தை நமக்கு அடையாளங்களாகவும் அற்புதமாகவும் இருப்பார். இதை நம்ம கவனிக்காவிட்டால் நம்ம ஸ்தோத்திரம் தலைவலியாகவும் வேதனை நிறைய. இன்னைக்கு எத்தனையோ தாய் தகப்பன்மார்கள் தன் பிள்ளைகளுக்காக கதறிக்கொண்டிருக்கிறார்கள். பெரம்பெடுக்க வேண்டிய நேரத்தில் பெரம்பெடுக்கணும், திட்ட வேண்டிய கரெக்ட் பண்ண நேரத்தில் கரெக்ட் பண்ணி அந்த பிள்ளைகளை ஒழுங்காக வளர்த்துவோமானால், அந்த பிள்ளைகளை கர்த்தருடைய பாதையில நாம் ஸ்தோத்திரம் சாப்பாடு ஊட்டுறோமோ இல்லையோ, வசனத்தை ஊட்டுகிற பிள்ளைகளா நம்ம வளர்க்கணும். அந்த பிள்ளைகள் கர்த்தருடைய வழியில நடக்கிறதுக்குள்ள எல்லா சூழ்நிலைகளும், நமக்கு வசதிகள் வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும் வசனத்தை மாத்திரம் அந்த பிள்ளைகளுக்கு ஊட்டினா அந்த வசனம் நாளைக்கு அவர்களை உயர்த்தும், அவர்களை கர்த்தர் மேன்மைப்படுத்தும், அந்த குடும்பத்தை கர்த்தர் உயர்ந்த நிலையில வைப்பார். அதனால தான் நம்முடைய தலைமை போதகர்
பாஸ்டர் தயாளன் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுவாங்க, எங்களுக்கென்று ஒரு தாத்தா இருந்தார், அவர் கர்த்தரை உண்மையாய் பின்பற்றினபடியினாலே நாங்கள் சந்ததிகள் இன்னைக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறோம். ஏன் நான் இதையெல்லாம் சொல்லுகிறேன் என்று சொன்னா, தலைமுறைகள் ரொம்ப முக்கியம். எப்படியோ போகட்டும் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகளை விட்டு விடக்கூடாது. சின்ன வயசில் இருந்தே கர்த்தருடைய பக்தியில பயத்தில நாம் வளர்த்தும் போதுதான் அந்த பிள்ளைகள் எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவராயிருக்கும். முதல் குழந்தை நான் ஸ்தோத்திரம் நன்கு அறிவேன், நிறைய வசனங்கள், நல்ல திறமை வாய்ந்த ஒரு குழந்தையாக கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். இரண்டாவது அதை விட மேன்மையாகத்தான் கர்த்தர் கொடுப்பார் என்று நினைக்கிறேன். அந்த அளவுக்கு கர்த்தர் அந்த கிருபை அந்த குழந்தை மேல ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டுடைய வசனம் சொல்கிறது, கர்த்தர் வளரும் போது, கர்த்தராகி இயேசுவானவர் வளரும் போது ஞானத்திலும் புத்தியிலும் அறிவிலும் மனித தயவிலும் தேவ கிருபையிலும் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அப்படி என்றால் அந்த குழந்தை வளர வளர இந்த ஒரு வருஷம் பிறகு தொடர்ந்து அடுத்த பர்த்டே வரும்போது வரதற்குள்ள அந்த குழந்தையினுடைய வாயிலிருந்து கர்த்தருடைய வசனங்கள் சொல்லக்கூடிய அளவில் அந்த குழந்தையை பக்தியில பயத்துல வளர்த்தும் போது அந்த குடும்பம் கர்த்தருக்கு மேன்மையாய் ஆசீர்வதிக்கப்படும். நம்ம ஊரெல்லாம் சரி பண்றோம், அவங்களை ரட்சிப்புள்ள நடத்துற இவங்களை நிறைய பேர் அப்படிதான் பிள்ளைகளை கோட்டை விட்டுருவாங்க, பிள்ளைகளை கவனிக்க மாட்டாங்க. ஊரெல்லாம் உபதேசம் பண்ணுவோம், ஆனால் சொந்த குடும்பத்தை நாம் எப்படி வளர்த்துகிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய 70 சபைகள் இருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் சொல்லுகிற ஒரு காரியம் தான், நம்ம ஊழியம் செய்து கூட்டம் கூட்டம் ஆத்துமாக்களை சேர்க்கிறத விட குடும்பத்தை சரியா கவனிக்கணும், குடும்பத்தை ரொம்ப கவனமா பார்க்கணும். எல்லா கண்ணுகளும் உங்க மேல இருக்கிறது. ஆனபடினால நம்முடைய குடும்பம் ஒரு குட்டி பரலோகமாக கர்த்தர் மாற்றணும். அதற்கு ஒரு சாட்சியாகத்தான் கர்த்தர் தம்முடைய தாசர்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் சித்திரம் தீர்த்த மூளை கற்களாய் அரண்மனையில இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், அங்கே அரண்மனை போட்டிருக்கு, இன்னைக்கு சபையில கர்த்தர் வச்சிருக்கிறார். விசுவாசிகளுக்கு முன்பாக ஒரு அற்புதங்களாகவும் விசுவாசிகளுக்கு முன்பாக ஒரு அடையாளமாகவும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த அடையாளம் தான் இன்னைக்கு கர்த்தர் இந்த நாளிலே நாம் இங்கே கூடி வந்து இந்த அடையாளத்தை பார்த்து அற்புதத்தை பார்த்து கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்கிறார். எனக்கு அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான கர்த்தருடைய தாசர்களை, ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லுகிறேன். ஆண்டவருக்கென்று நாம் கர்த்தருடைய பிள்ளைகளை பக்தியில பயத்தில் வளர்த்தும் போது அதனுடைய தலைமுறையில வரும்போது அவர்கள் சொல்லுவார்கள், அவர்கள் ஸ்தோத்திரம் வருகிற நாட்களிலே சொல்லுவார்கள், எனக்காக ஜெபிக்கிற ஒரு நல்ல தகப்பனார் இருந்தார், எனக்காக ஜெபிக்கிற ஒரு நல்ல தாயார் இருந்தார். அதனால தான் இன்னைக்கு ஹை குவாலிஃபிகேஷன்ல ஒரு டாப் லெவல்ல வருகிறதுக்கு காரணம் என்னுடைய தாய் தகப்பன் தான் காரணம். என்னுடைய ஸ்தோத்திரம், நம்முடைய பிள்ளைகள் கெட்டு போகும்போது அந்த பிள்ளைகள் சொல்றான், என்னை நடக்க வேண்டிய வழியில் அந்த தகப்பன் தாய் நடத்தாதனதான் இன்னைக்கு நான் இந்த அளவு பரிதாபத்துக்குரியவராய் நிற்கிறேன் என்று சொல்லும் போது ஊழியக்காரலா இருக்கிற எங்களை போலுள்ள பிள்ளைகள் சொல்லணும், எங்களுடைய அப்பாவுடைய அம்மாவுடைய ஜெபம் வேண்டுதல், அவர்களுடைய அரவணைப்பு, அவருடைய அன்பு தான் இன்றைக்கு எங்களுடைய நிலைமை இந்த அளவுக்கு கர்த்தர் மாற்றி விட்டார். பைபிள் சொல்லுது, எளியவனை குப்பையில் இருந்து எடுத்து உயர்த்தி பிரபுக்களோடு கூட உட்கார வைக்கிற தேவன். அப்படி என்று சொன்னால் எளியவர்களாயிருக்கிற நம்ம, ஒன்றுமில்லாத வாழ்க்கை தொடங்கி நம்ம இங்க இருக்கிற ஊழியக்காரர்களுக்கெல்லாம் அநேக சாட்சிகள் சொல்ல முடியும். எவ்வளவு நாட்கள் கஷ்டப்பட்டு இருப்பார்கள். சொந்த பிள்ளைகளுக்கு ஒரு பால் வாங்கி கொடுக்க ஒரு கவர் பால் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கிற நாட்கள் எத்தனையோ உண்டாயிருக்கலாம். சரியான ஆகாரம் கேட்கும் போது சரியான நேரத்தில் அவர்கள் ஊட்டச்சத்து கொடுக்காமல் நாங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் ஒன்று நம்ம விருதாவாய் போகிறது இல்லை. அடுத்த தலைமுறை வரும்போது அதற்கு ஏற்ற கூட்டி தருகிற ஒரு நல்ல கர்த்தர் நம்முடைய கர்த்தராய் இருக்கிறபடினாலே இந்த நாட்களில் பாஸ்டர் ஐயாவுக்கு கொடுத்திருக்கிறதான அருமையான மகள், 2 பிள்ளைகள், செல்ல மணிகள், ஆண்டவராகிய தேவன் சித்திரம் தீர்த்த அரண்மனை சபையின் கற்களாக கர்த்தர் வச்சிருக்கிறார். அவர்களை கர்த்தர் அதிசயங்களாகவும் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் வருகிற நாட்களில அந்த பிள்ளைகளை கர்த்தர் மாற்றுவார். நம்முடைய கண்கள் அதை காணப்போகிறது. ஆண்டவராகிய தேவன் இன்னும் மேன்மையான காரியங்களை கர்த்தர் இந்த நாளில் அந்த குழந்தைக்கு செய்து தேவன் எல்லாவற்றிலும் உலக பிரகாரமாக இருக்கிற எல்லா விதமான கிருபைகளும் நன்மைகளும் அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து வருகிற நாட்களில் நம்முடைய மத்தியில் ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு சாட்சியாக நிற்பார் என்பதில் மாத்திரமல்ல, பிரியமானவர்களை, உங்க பிள்ளைகளையும் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழியில நடங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக அழுது ஜெபிங்க. கெட்டு போன ரொம்ப மோசமான ஒரு தலைமுறையில தான்
நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சின்ன வயசுல பிள்ளைகள் ட்ரக் அடிக்டாக ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பிள்ளைகள் இன்னைக்கு சீர்கெட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அதன் மத்தியில் உங்க பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு நாளும் மாலை வேளையில இரவு நேரத்தில் தூங்கும் போது அந்த பிள்ளைகளுடைய தலையில கை வச்சு ஜெபிக்கணும். ஆண்டவரே, எனக்கு கொடுத்த இந்த பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளை, ஒரு நேரத்தில் ஒரு நிமிடம் கூட இந்த பிள்ளை வேண்டாத சிந்தனை எண்ணத்தோடு கூட இந்த பிள்ளை மாறக்கூடாது என்று நீங்க தலையில கை வச்சு ஒவ்வொரு தாயும் தகப்பனும் ஜெபிப்பீர்களானால் அந்த பிள்ளையை கர்த்தர் பார்த்து கொள்வார். சாத்தான் அதற்கு தொடுகிறதற்கு இடம் கொடுக்க மாட்டான். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்காக அழுது ஜெபிக்காவிட்டால் நாளைக்கு அந்த பிள்ளை நம்மை அழ வச்சிருவாங்க. மறந்து போகாதீங்க. இன்னைக்கு நாம் அழுது ஜெபிங்க, ஆண்டவரே என் பிள்ளை, என் மகன், என் மகள் ஒரு நல்ல பக்தி வைராக்கியம் உள்ள மகளாய் வாழட்டும் என்று சொல்லி நம்முடைய கண்ணீர் சிந்தி நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது நிச்சயமா அந்த பிள்ளையினுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். இல்லைன்னா அப்படியே கேர்லெஸ்ஸாக விட்டா நாளைக்கு அந்த பிள்ளைகள் நம்மை அழ வச்சிருவாங்க. ஏன் தான் இந்த பிள்ளையை பெற்றெடுத்தேனோ, ஏன் தான் இந்த பிள்ளை எனக்கு கொடுத்தாரோ என்று நாம் அநேக கேள்வி முகத்தோடு கூட இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் நம்முடைய பாஸ்டருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழியிலே நடக்க வருகிற நாட்களில் ஒரு ஆசீர்வாதமான, ஏன் இந்த ஸ்தோத்திர கூட்டத்தை இங்கே வச்சிருக்கிறோன்னு சொன்னால், நீங்கள் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ப்ளஸ் பண்ணுறதா அந்த பிள்ளைக்கு பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் வந்து இந்த குழந்தைக்காக ஒரு நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே இந்த குழந்தை ஆசீர்வாத ஊழியக்காரனுடைய குடும்பத்தை ஆசீர்வாதம் சொல்கிறதா எங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியும் சந்தோஷம். வேறு அதை விட மகிழ்ச்சி என்றைக்கு எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனபடினால ஊழியக்காரர்களுக்கு சில மகிழ்ச்சி இருக்கிறது. அதில் முக்கியமான மகிழ்ச்சி என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்பதை குறித்த ஒரு மகிழ்ச்சி தான். அது எங்களுக்கு உங்களை பற்றி ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது போலவே அதே நேரத்தில் எங்களுடைய பெற்றெடுத்த பிள்ளைகளும் ஒரு சத்தியத்தில் நடந்து கர்த்தருக்கு சாட்சியாய் வருகிற நாட்கள் அநேகருக்கு ஒரு லைட் ஹவுஸாக அந்த சபை மாறட்டும். அந்த பிள்ளைகள் அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தோடு கூட நடத்தட்டும் என்று சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அருமையான கனம்பெருந்தினர் பாஸ்டர் ஐயாவுக்கும், தலைமை தாங்கி நடந்த ஐயா அவர்களுக்கும், இங்கே வந்திருக்கிற கனம்பெருந்தினர் போதர்களுக்கும் நன்றி சொல்லி நான் முடிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.